ஆத்தங்கரையோரமா சாயந்தர நேரம் ரங்கையா அவனுடைய வலைய ரொம்ப சோகமா பின்னாடி இழுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த ஒருத்தன், என்ன ரங்கையா, இன்னைக்கு வெறும் கையை தான் வீசிக்கிட்டு போக போறியா? முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஆர்வம் மேலே இன்னைக்கு கர்ண காட்டில் போலையே. என்னப்பா பண்ண சொல்ற? வர வர வலையில மீன் மாட்டல, என் கண்ணீர் துளி தான் ஆத்துல கலந்துக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மீன் கூட என் வலையில மாட்டல. இன்னைக்கும் கையை வீசிக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும் போல. வீட்டில் என் பொண்ணு கௌரி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. கவலைப்படாத ரங்கையா, அந்த கடவுள் உனக்கு நிச்சயம் வழிகாட்டுவான். பாவம் கௌரியோட அம்மா இறந்து போனதுக்கப்புறம் கௌரியோட பொறுப்பெல்லாம் இப்போ உன் தலையில தான் விழுந்திருக்கு. ஆமாப்பா, என் பொண்ணுக்கு கண் பார்வை வேற இல்லை. அந்த கஷ்டம்தான் என்ன தினமும் வாட்டிக்கிட்டு இருக்கு. கௌரிக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு, ஆனா பார்வை இல்லாத பொண்ணுங்கிறதால யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் என் பொண்ணுக்கு அழகு கொடுத்துருக்கான், ஆனா அந்த அழகை பார்த்து ரசிக்க கண்ணு கொடுக்கல. இந்த நிலைமையில நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துப்பாரு. நடக்க போற எதையும் நம்மளால மாத்த முடியாதல்ல, நீ கவலைப்படாத. ரங்கையா வலைய முதுகுல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா. வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு கௌரி ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ கௌரி, அப்பா நீங்க தானா? இன்னைக்கு வீட்டுக்கு வர ரொம்ப நேரமாக்கிட்டீங்களே. நீங்க நடந்து வர நடைய வச்சே என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு மீன் எதுவும் மாட்டலையா? நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியலம்மா. உனக்கு எப்படி இது தெரிஞ்சது? ஆனா அது உண்மைதான், இன்னைக்கு மீன் எதுவும் மாட்டல. கடவுள் எனக்கு கருணை காட்டல. பரவாயில்லப்பா, வீட்டுல நான் கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், 2 பேரும் அதையே குடிக்கலாம். மீன் கிடைச்சா விருந்து சாப்பாடு, இல்லனா கஞ்சி சாப்பாடு, அவ்வளவுதானே. அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க வருத்தப்பட்டா நான் கவலைப்படுவேன். உனக்கு பார்வை இல்லை அவ்வளவுதான், மற்றபடி என்னை பற்றி எல்லாம் உனக்கு தெரியுதுமா. சரிம்மா, நாளைக்கு நான் ஆற்றுக்கு போகும்போது என் கூட துணையா உன்னையும் கூட்டிக்கிட்டு போகிறேன். பாவம், நீ மட்டும் இவ்வளோ நேரம் தனியாக என்ன பண்ணுவ? சரிங்கப்பா, வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு பேசாம உங்க கூட இருந்தாலாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அடுத்த நாள் காலையில ஆத்தங்கரையோரமா, ஆமாடி, நாம் ஆத்தங்கரை ஓரமாக வந்திருக்கோம். இப்போ படகுல ஏறணும், பத்திரமா கால் எடுத்து வைக்கணும். உன் கையை கொடுமா. அப்பா இங்க காத்து எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குல்ல. பறவைகளோட சத்தம், இந்த தண்ணியோட சத்தம், கண்ணால இந்த அழகை ரசிக்க முடியலனாலும் என் காது இந்த அழகை எனக்கு தெரியப்படுத்துது. ரங்கையா வலைய போட்டுக்கிட்டு இருந்தான். கௌரி படகுல அமைதியா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் கிஷோர் அப்படிங்கிற இன்னொரு மீனவன் அந்த பக்கமா வந்தான். ஓ ரங்கையா, இதுதான் உன் பொண்ணா? அழகா இருக்கா. ஆனா பாரேன், இவ்வளோ அழகான பொண்ணுக்கு அந்த கடவுள் கண்ணை வைக்க மறந்துட்டான் பாரேன். கிஷோர், பார்த்து பேசு. என் பொண்ணு எப்படி இருந்தா என்ன, அவ தான் எனக்கு உலகமே. அவளை தேவையில்லாம கிண்டல்லாம் பண்ணாத. ஐயோ ரங்கையா, எதுக்கு கோவப்படுற? பொண்ணு பார்வை இல்லாம இருக்கே, கல்யாணம் எப்படி நடக்குமோன்னு யோசிச்சேன். சரி சரி, நான் கிளம்புறேன். கௌரியோட முகம் வாடி போச்சு, கண்ணுல கண்ணீர் கொட்டுச்சு. ஆமாடி கௌரி, என்னம்மா ஆச்சு? அவன் சொன்னதை நினைச்சா நீ கவலைப்படுற? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாக்குல நரம்பு இருக்காது. அவங்க வார்த்தைக்கெல்லாம் கவலைப்பட்டா வாழ முடியுமா? கௌரி கண்ணை தொடச்சுக்கிட்டு, எனக்கு ஒன்றும் பரவாயில்லப்பா, யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அது தேவையில்லை. நீங்க என் மேல பாசம் வச்சிருக்கீங்களே, அதை விட எனக்கு வேற என்னப்பா வேணும்? ஆனா என்னால எல்லாரும் உங்களுக்கு கிண்டல் பண்றாங்க இல்லையா, அதைத்தான் என்னால தாங்க முடியல. கவலைப்படாதம்மா, அப்பா எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். சரிம்மா, நான் கொஞ்சம் தூரத்துக்கு போய் வலைய போடுறேன். நீ இந்த மரத்துக்கு கீழே உக்காந்துரு, எங்கேயும் போயிடாம இங்கேயே இருக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லி ரங்கையா படகு எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டான். கௌரி மரத்துக்கு கீழே தனியா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பக்கமா இளவரசனான வீரன் குதிரையில வந்தான். அவன் அமைதியா ஆத்தங்கரையோரமா உக்காந்துக்கிட்டு இருக்கிற கௌரிய பார்த்தான். ஆஹா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இப்படி தனியா உக்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த அழகி யாரு? பார்க்க தேவதை மாதிரி இருக்கா, தனியா இருக்காளே. அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக கௌரி பக்கத்துல வந்தான் வீரன். சத்தத்தை கேட்டு கௌரி ரொம்ப பயந்துட்டா. யாரது? அப்பா நீங்க தானா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க அப்பா இல்ல, இந்த ராஜ்யத்துடைய இளவரசன். என் பேரு வீரன். நான் வேட்டையாடிட்டு தண்ணி தாகம் எடுக்குதேன்னு இந்த பக்கம் வந்தேன், அப்பதான் உங்களை பார்த்தேன். அப்ப கௌரி எழுந்திருச்சு, இளவரசரா, மன்னிச்சிடுங்க இளவரசரே, என்னோட பேரு கௌரி. எங்க அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக படகு எடுத்துட்டு போயிருக்காரு. அதான் நான் இங்க அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்.
அப்புறம் எனக்கு பார்வை இல்ல. கௌரி, ரொம்ப அழகான பேரு. உங்களுக்கு பார்வை இல்லைனாலும் நீங்க பேசுறதுல ரொம்ப தைரியம் தெரியுதே. உங்களுக்கு இந்த காட்டுல தனியா இருக்க பயமா இல்லையா? எதுக்கு இளவரசி பயப்படணும்? எனக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு காது நல்லாவே கேட்கும். என் பக்கத்துல யாரு வந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் அவங்க வராங்க அப்படிங்கிறது முன்கூடியே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் யாருக்காக எதுக்கு பயப்படணும்? அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான காட்டு பண்ணி கௌரி பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. கௌரி அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்து போய், ஐயோ ஆபத்து, ஏதோ விலங்கு வருது. அத பார்த்து அந்த இளவரசன் வாழை எடுத்து வெட்டுறதுக்குள்ளாரியே அந்த பக்கமா வந்த ரங்கையா ஆபத்தை கவனிச்சு அவன் கையில இருக்கிற வலையை தூக்கி அந்த பண்ணி மேல போட்டான். அவ்வளவுதான், அந்த பண்ணி அந்த வலையில மாட்டிக்கிட்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு. அருமை அருமை, உங்க வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ஒரு நொடி தாமதிச்சிருந்தாலும் அது என் உயிருக்கே ஆபத்தா மாறி இருக்கும். ஆனா இளவரசே, நீங்க எனக்கு முன்னாடியே வாளை எடுத்துட்டீங்களே. நல்ல வேளை என் பொண்ணு உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. இல்ல இல்ல, உண்மைய சொல்லணும்னா உங்க பொண்ணு கௌரி தான் முன்னாடியே பன்றி வருதுங்கிறத கவனிச்சாங்க. அவங்களுக்கு பார்வை தான் இல்ல, ஆனா திறமை நிறைய இருக்கு. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமா? எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இளவரசே. ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. அதைத்தான் நாங்க செஞ்சோம். நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா உங்க தைரியமும் உங்க பொண்ணோட அறிவும் என்னை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி இருக்கு. உங்களுக்கு எப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் என் கோட்டைக்கு வாங்க. நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். இப்ப நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி இளவரசர் அங்கிருந்து அவருடைய கோட்டைக்கு போயிட்டாரு. ஆனா கோட்டைக்கு போனாலும் கூட கௌரியோட அமைதியான அந்த முகம், கௌரியோட அறிவு, அவருடைய பேச்சு தான் அவருடைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இளவரசே, நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க? ரொம்ப ஆழமா யோசிக்கிற மாதிரி தெரியுது. இத பத்தி மகாராஜா கிட்ட எதனா நான் சொல்லணுமா? இல்ல மந்திரியாரே, முக்கியமான விஷயம்னு எதுவும் இல்ல. நான் கொஞ்சம் தனியா தான் இருக்கணும். நீங்க அப்பாவை கூப்பிட வேண்டாம். இன்னொரு பக்கம் ரங்கையாவோட வீட்டுல இங்க பாருமா, அந்த இளவரசர் நம்மள பாராட்டினாரு. ஆனா அவர்கிட்ட நம்ம எதுவும் வாங்கல. ஆனா அந்த கிஷோரு ஊர் முழுக்க நம்மள தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். இளவரசனை வளைச்சி வலையில போட அப்பாவும் பொண்ணும் துடிக்கிறாங்கன்னு சொல்றான். அப்பா, பழி போடுறவங்களுடைய வாயை நம்மளால மூட முடியாதுப்பா. நாம நேர்மையா இருந்தா போதும். ஆனா உன்னோட வாழ்க்கை என்னமா ஆகிறது? இல்லம்மா, என்னால இப்படி சும்மா இருக்க முடியாது. காட்டுல ஒரு முனிவர் இருக்காராம், ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர்கிட்ட போனா உனக்கு பார்வை கிடைக்கும்னு நான் நம்புறேன். நாளைக்கே போலாம். அப்பா வேண்டாப்பா, இந்த மாதிரி மந்திர சக்தியெல்லாம் நான் நம்புறதில்ல. எனக்காக என்னை பெத்த அப்பா நீங்க இருக்கீங்க. நீங்க தான் என்னுடைய பார்வை, நீங்க தான் என் வாழ்க்கையோட விளக்கு. கடைசி தடவையா என் பேச்ச கேளுமா. ஒரு தடவை என் கூட வா. உனக்கு பார்வை கிடைச்சி இந்த உலகத்தோட அழக நீ பாக்குறத நான் பார்க்கணும். அப்பாவோட ஆசைக்காக கௌரியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. 2 பேரும் அடுத்த நாள் காலையில காட்டு வழியா நடந்து போனாங்க. அப்பா, எனக்கு நடந்து நடந்து காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா. நாம கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போலாம்ப்பா அப்படின்னு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு துஷ்ட ராட்சசன் அவங்க 2 பேரையுமே பார்த்தான். அந்த ராட்சசன் தான் முனிவர் வேஷத்தை போட்டுக்கிட்டு அப்பாவிங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருந்தான். என்னோட வலையில மாட்ட 2 அப்பாவிங்க கிடைச்சிருக்காங்க. இவங்கள பலி கொடுத்து என் தேவதைய சந்தோஷப்படுத்தி என் சக்திய பெருக்கிப்பேன். அப்படி சொல்லி அந்த ராட்சசன் அவனுடைய மந்திர சக்தியால அவங்கள சுத்தி நெருப்பு வர மாதிரி செஞ்சான். அப்பா, என்னப்பா இது? ஏதோ எரியற மாதிரி இருக்கே, அனல் வருதே, எழுந்துறீங்கப்பா. அம்மா, நம்மள சுத்தி ஏதோ நெருப்பெரியுதுமா. இது சாதாரண நெருப்பா தெரியல, ஏதோ மாய மாதிரி இருக்கு. இந்த நெருப்பு வளையத்துல இருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. நீங்க 2 பேரும் இப்ப பலியாக போறீங்க. அம்மாடி, கவலைப்படாதம்மா. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது. ரங்கையா அவருடைய உயிரை பணிய வச்சு தான் பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த நெருப்பு வளையத்துல இருந்து எகிரி அவரு முதல்ல வெளியில குதிச்சிட்டாரு. அதுல அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கிணறு கிட்ட அவர் வேகமா ஓடினாரு. அப்பா, அப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா, அனல் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. அம்மா, பயப்படாதம்மா, இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரங்கையா அந்த கிணத்துல இருந்து தண்ணியை எரிச்சு மெதுவா மெதுவா அந்த நெருப்பை அணைக்க முயற்சி பண்ணான். அவனுடைய நல்ல குணம், அவனுடைய நல்ல எண்ணத்துக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி சக்தி நிக்கல.
எப்படியும் தான் பொண்ணை காப்பாத்திட்டான். அம்மாடி கௌரி, உனக்கு அடி எதுவும் படலையே, நீ நல்லா தானே இருக்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் பைத்தியக்காரத்தனத்தால உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். வாமா போலாம். அப்படி அவங்க திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பாலஞ்ச கிணத்துக்குள்ள இருந்து சின்னதா ஒரு சத்தம் கேட்டுச்சு. தயவு செஞ்சு யாராவது இருந்தா இந்த கயிறை வெளியில இழுங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த குரல் எங்கிருந்து கேக்குது? ஒருவேளை கிணத்துக்குள்ள இருந்து கேக்குதா? ஆமா, யார் நீ? விவரத்தை சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல, தயவு செஞ்சு என்ன வெளியில இழுங்க. ரங்கையா கௌரி 2 பேரும் சேர்ந்து அந்த கயிறை இழுத்தாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த பக்கெட்குள்ள ஒரு தங்க ஆப்பிள் இருந்துச்சு. அது பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஆப்பிள் அவங்க கிட்ட பேசிச்சு. என்ன பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நான் ஒரு மந்திர தேவதை. என்ன அந்த ராட்சசன் இந்த தங்க ஆப்பிள்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். என்னுடைய சக்திகளை எல்லாத்தையுமே அவன் எடுத்துக்கிட்டான். என்ன நீங்க காப்பாத்துனீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, இப்ப இந்த பழத்துக்குள்ள இருந்து நீ எப்படிமா வெளியில வருவ? யாராவது ஒருத்தங்க இந்த தங்க ஆப்பிளை தொடாம பார்க்காம சாப்பிடணும். ஆனா அது அசாத்தியம், எனக்கு விடுதலை கிடைக்காது. பார்க்காம தொடாம சாப்பிடணுமா? அது எப்படி முடியும்? அப்போ கௌரி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்பா, இவங்களை விடுதலை பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆப்பிளை எடுத்து உங்க கையால நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. ஆனா அம்மா, அந்த நிபந்தனை. அப்பா, நான் சொன்னதை செய்யுங்கப்பா, எல்லாம் சரியா இருக்கும். எனக்கு பார்வை இல்லல, அதனால அந்த பழத்தை என்னால பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்க எனக்கு ஊட்டுறதுனால நான் அதை தொட போறதும் இல்ல, சாவு விமோச்சனம் கிடைச்சிடும். ரங்கையா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அந்த ஆப்பிளை கௌரிக்கே ஊட்டி விட்டான். கௌரி அந்த ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்ட உடனே அந்த தங்க ஆப்பிள்குள்ள இருந்து ஒரு அழகான தேவதை வெளியில வந்தா. கௌரி, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி பொண்ணு. உன்னுடைய புத்திசாலித்தனமும் உன்னுடைய நல்ல குணமும் தான் எனக்கு இன்னைக்கு விடுதலையை கொடுத்துருக்கு. ஆமாமா, என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. கௌரி, என்னை காப்பாத்தினதுக்கு உனக்கு என்ன வர வேணும் கேளு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், இந்த உலகத்தை, முக்கியமா என்ன ரொம்ப பாசத்தோட வளர்க்குற என்னுடைய அப்பாவை ஒரே ஒரு தடவை என் கண்ணால பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னுடைய பார்வையை உங்களால சரி பண்ண முடியுமா? தேவதை சிரிச்சுக்கிட்டே அவங்க மந்திர கோலை எடுத்து கௌரியோட தலையில வச்ச உடனே கௌரிக்கு உடனே பார்வையும் வந்துருச்சு. அவ இந்த உலகத்தோட அழகை பார்த்து ரசிச்சா. அப்பா, அப்பா, நீங்க தானே அப்பா? அப்பா, கடைசியா நான் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டேன்ப்பா. அப்பா, என் வாழ்க்கைக்கு இது தவிர வேற எதுவும் வேண்டாப்பா, நீங்க தெரியுறீங்கப்பா. கௌரி, தேவதையே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் வாழ்க்கை முழுக்கப்பட்ட கஷ்டத்தை ஒரு நொடியில நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. உங்க 2 பேருடைய நல்ல மனசு, மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம், இதுதான் உங்களை காப்பாத்திருக்கு. இனி உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த இளவரசன் கௌரி அப்புறம் அவங்க அப்பாவோட விலாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அவங்க குடிசை கிட்ட வந்தான். ரங்கையா கௌரி 2 பேரும் அதே நேரத்துக்கு குடிசைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஐயா வணக்கம். கௌரி, நான் உங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயா, உங்க பொண்ணு கௌரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய நல்ல குணம், இது 2மே எனக்கு பிடிச்சதால அவங்கள கல்யாணம் பண்ணி என் ராஜ்யத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் அவங்கள என்னோட ராணியாக்கலான்னு இருக்கேன். ஆனா இளவரசே, என் பொண்ணுக்கு பார்வை இல்லை. இந்த ராஜ்யத்துக்கே பார்வையா இருக்க வேண்டியவர் நீங்க ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்ப கௌரி அப்பா கிட்ட ஏதோ சொல்ல போனா, ஆனா ரங்கையா வேண்டான்னு செய்கை செஞ்சாரு. யாரு என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. எனக்கு கௌரிய கட்டி கொடுங்க. அவளுக்கு நான் பார்வையா இருப்பேன். காலம் முழுக்க எந்த கஷ்டமும் வராம கௌரிய நான் பார்த்துப்பேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் மனசுக்கேத்த மாதிரி நடந்துக்கிற நல்ல குணம் கௌரி கிட்ட தான் இருக்கு. வாழ்நாள் முழுக்க உங்க பொண்ணுக்கு பார்வை இல்லைனாலும் நான் நிச்சயமா அவ கூட சந்தோஷமா இருப்பேன். இனி கௌரிக்கு நான் 2 கண்ணா இருப்பேன். அது கேட்ட உடனே ரங்கையா கௌரி 2 பேருடைய கண்ணிலையும் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இளவரசே, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க ஒரு ராஜ்யத்தோட இளவரசரா இருக்கலாம். ஆனா என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா நீங்க எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என் பொண்ணுகிட்ட இருக்கிற குறைய நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு தான் நான் சோதிச்சு பார்த்தேன். ஆனா இப்ப என்னுடைய பொண்ணுக்கு பார்வை இருக்கு. அவ குருடி இல்ல. ஒரு தேவதையால என் பொண்ணுக்கு பார்வை கிடைச்சது. இளவரசன் ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் கௌரியை நிமிர்ந்து பார்த்தா.
கௌரி வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னா. கௌரி, உன் கண்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நான் காதலிச்சது உன் கண்களை இல்ல, உன்னுடைய நல்ல மனசதான். இளவரசன் ரொம்பவும் சந்தோஷமா ரங்கையாவையும் கௌரியையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனா. அங்க ராஜாவோட அனுமதியோட அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடந்துச்சு. ரங்கையா ஆசைப்பட்டபடி தான் பொண்ணு ஒரு ராஜ்யத்துக்கு ராணியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. நீதி, உண்மையான காதல் ஒருத்தங்களுடைய அழக பார்த்து வராது, அவங்க மனசை பார்த்து வர்றதுதான் உண்மையான காதல்.